சந்தோஷமா இருக்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா? சோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பிக்கும் போதே தூக்கம் வருதா? பாதியில் தான் வரும். சரி, ஒருத்தரும் தூங்கக்கூடாது, சரியா? ஆமாம், செய்தி கேட்கும்போது கவனிங்க, நல்ல ஜெபத்தோடு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன பேசுகிறாங்க, ஆமாம், அதெல்லாம் நீங்கள் அவங்க தியாலஜியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபத்தோடு கேட்கணும். அந்த அந்த உள்ளே அந்த ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் 2 அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கும் அந்த ஜெபத்தில் அந்த வசனத்தை தர்றதுனால அது நல்ல கிரியை செய்யும் உங்களுக்குள்ளே. அல்லேலூயா. நல்ல வசனம் உங்களுக்குள்ளே போகும், உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். அப்படியே அந்த வசனம் அப்படியே பெனிட்ரேட் ஆகி அந்த அப்படி ஊடுருவி போகும். அது உங்களுக்கு தெரியும். அதனால் வசனம் கேட்கும்போது எனக்கு செய்தின்னு இல்லை, எந்த செய்தி கேட்டாலும் நல்ல ஜெபத்தோடு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஏதாவது ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜெபத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு தெளிவாக இடைப்பட முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆண்டவர் எனக்கு இருதயத்தில் வைத்து அதை அதை அந்த செய்தி எடுக்க கிருபை செய்தார். 2 கொரிந்தியர் 1:3 வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். சத்தமாக சொல்லுங்க. யார் அவர்? சகல விதமான, ஆமாம், சும்மா ஆறுதலின் தேவன் சொல்ல முடியாது, சகல விதமான ஆறுதலின் தேவன். எந்த விதத்தில் நமக்கு ஆறுதல் வேணுமோ எல்லா விதங்களிலும் நம்மை ஆறுதல் படுத்த அவரால் முடியும். ஹல்லேலூயா. சிந்தைக்கு வேண்டிய ஆறுதல், ஆவிக்கு வேண்டிய ஆறுதல், இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதல், ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆறுதல், புரியுதா? சரீரத்துக்கு வேண்டிய ஆறுதல். என்ன விஷயத்தில் நமக்கு ஆறுதல் வேணுமோ அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் தர அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீங்கள் நம்பணும், அதை நீங்கள் விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போது சோதரம், இன்னைக்கு இந்த ஆராதனையில் நான் உங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது, நம்ம நன்றி உணர்வுள்ளவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நம்ம நன்றி உணர்வுள்ளவர்களாக மாறணும். சோதரம், ஒரு சிலருக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்கள் நாவுகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிலருக்கு உங்களுடைய கண்களை அபிஷேகம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி பிரத்யேகமாக 2 விஷயம் ஆண்டவர் சொன்னார். ஸோ நல்லா நீங்கள் ஜெபிக்கிறவளா மாறணும். உங்கள் கண்கள், உங்கள் நாவுகள் ஆண்டவர் கையில் எப்பொழுதும் ஒப்பு கொடுத்து உங்கள் நாவுகளை நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் நாவுகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தை நான் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், குறை சொல்கிறத பேச மாட்டேன், தீமையான காரியங்களை பேச மாட்டேன், அடுத்தவங்களை மனம் வருத்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி அந்த நாவை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் நாவுகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி காத்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாவில் நான் தீமை செய்ய மாட்டேன், இந்த நாவை நான் பரிசுத்தமாக காத்து கொள்வேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த நாவுகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் பேசும்பொழுது நல்ல கிருபை உள்ள வார்த்தை, நல்ல அபிஷேகம் உள்ள வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர், சகல விதமான ஆறுதலின் தேவன். இன்னைக்கு நேரம் இல்லாதனால சீக்கிரமாக நான் உங்களை ஜோம் பண்ணி நான் உங்களை அனுப்ப போகிறேன். இப்படி தான் எல்லா வாரமும் சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் இழுத்துட்டு போகிறார். நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், ஐயா லேட்டாக முடிக்கார். நான் எங்கே முடிக்க? ஆண்டவர் நடத்துகிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், தாகம் உள்ளவங்க கேட்க தான் செய்வாங்க, மற்றவங்க எனக்கு தெரியல எப்படின்னு. சரி, இதே வசனத்தை நான் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு நேரம் ஆண்டவருடைய சிந்தையை திருப்பினார். நியூ லிவிங் அப்படின்னு ஒரு பைபிள், NLT அந்த டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர்
எல்லா ஆறுதலின் உறைவிடமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உறைவிடம் அதாவது ஊற்று, அதாவது ஒரு விஷயம் உருவாகிற இடம், துவங்குகிற இடம், எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் பிறப்பிடம், சகலவிதமான ஆறுதலின் ஊற்று, சகலவிதமான ஆறுதலின் பிறப்பிடம், சகலவிதமான ஆறுதல் ஆரம்பிக்கிற ஊற்றான, அது ஸ்தோத்திரம் உருவாகிற ஒரு மூலமான ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்ம ஆண்டவர். இந்த உலகத்தில் பல விதங்களில் மனித ஆறுதல் பெறலாம். ஆனால் உண்மையான ஆறுதல் எங்கன்னா அந்த ஊற்றுட்டு தான் இருக்குது. அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சகல விதமான ஆறுதல், அதுக்கு பிறப்பிடம் அவர் தான். அங்கே தான் ஆறுதல் ஆரம்பிக்குது. அதனால் உங்கள் ஆறுதலுக்காக, உங்கள் சமாதானத்திற்காக நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, வேறு எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை பாடும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது, துதிக்கும் பொழுது, வசனம் வாசிக்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, அவரை பாடும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, சந்தோஷப்படும் பொழுது, அப்படியே ஒரு ஆறுதல் அது உங்களுக்குள்ள ஒரு ஊற்றா பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பக்தர் பாடுகிறார், ஊற்று தண்ணீரே என்னில் பொங்கி பொங்கி வா அப்படின்னு பாடுகிறார். அப்போ அது எல்லா சமாதானத்திற்கும் ஊற்று அவர் தான். நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக வேற எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு சமாதானம் கிடைக்குன்னு வேற எங்கேயும் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆறுதலும் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு கட்டம், ஒரு வயதான நாட்கள் வரும்பொழுது அவருடைய மனைவி அவர்கள் இறந்து விட்டார்கள். இவருக்கும் ஒரு வயது உண்டு. ஆனாலும் வயதானாலும் அவருக்கு தன்னுடைய மனைவி இறந்தது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரு பக்கம் வயசானால இறந்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் இவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. இரவு நேரங்களில் மனைவியுடைய சத்தம் கேட்கறது போல, அவங்க கூப்பிடுறது போல, இப்படி எல்லாம் ரொம்ப போராடி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாராம், மகனே நீ எதற்கும் பயப்படாத, கொஞ்ச நேரம் என் சமூகத்தில் இருந்து நீ மௌனமாக அந்நிய பாஷை பேசு. ஹல்லேலூயா. அப்படியே தெய்வ சமூகத்தில் இருந்து மனைவியை குறித்த துக்கம் வரும் பொழுதெல்லாம் அப்படியே அந்நிய பாஷை மெதுவாக பேசி ஆண்டவர் அப்படியே செய்த நன்மைகளை நினச்சி, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை நினச்சி, இவ்வளோ வருஷம் நாங்கள் நல்ல ஊழியம் பண்ண வச்சாரே, இதெல்லாம் நினச்சி, எனக்கு இந்த பூமி நிரந்தரம் இல்லை, நானும் ஒரு நாள் அந்த ராஜ்யம் வருவேன், அப்பொழுது நான் அவளை பார்ப்பேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருதயத்தை ஆறுதல் படுத்தினாராம். அதுக்கப்புறம் அவர் அநேக நாட்கள் வருடங்கள் ஊழியம் செய்து அவன் அநேகருக்கு பிரயோஜனமாய் அவர் மாறினார். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுத்தாலும் சரி, உங்கள் குழப்பத்துக்கு நீங்கள் என்ன இது தீர்க்கவே முடியாது நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிவிங் பைபிள் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். எவ்வளவு ஆச்சரியமான, எவ்வளவு அழகான தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமே. அப்படிலாம் உங்களுக்கு தோணுமா என்னைக்காது? ஆமே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நமக்கு அழகான ஆச்சரியமான தெய்வம் இருக்கார். சொல்லுங்கள், நமக்கு ஆச்சரியமான தெய்வம் இருக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் காட். எவ்வளோ அழகான தெய்வம், எவ்வளோ ஆச்சரியமான தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் ஒரு வல்லம் இருக்குது பாருங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒரு வல்லம் இருக்குது பாருங்க, அது இந்த உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. அது பிரசன்னம் வரும் பொழுதே அது ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறது, அது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது, அது ஒரு அபிஷேகத்தை கொண்டு வருகிறது, அது ஒரு அக்கினியை கொண்டு வருகிறது. அவருடைய சமூகத்திலேயே அது என்னிடத்தில் இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு ஆறுதல் அவருடைய பிரசன்னத்தில், அந்த பாதத்தில் அது கிடைக்கிறது. அது நினைக்கும் போது ஆச்சரியம். what a wonderful God. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் மனுஷன் எதுக்கு செலவு பண்ணுறான்? ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஐயா பெரிய வீடு வாங்கியிருக்கான், இல்லை பீச் ஓரமாக வீடு வாங்கியிருக்கான், கோடிக்கணக்கில் வீடை வாங்கி அப்படியே அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வீடு வாங்கி, ஆனால் சமாதானம் இல்லையே. எடுத்ததுக்கெலாம் டென்ஷன் ஆகுது. இல்லை அவன் சொன்னான், எடுத்ததுக்கெலாம் டென்ஷன் ஆகுறாரு, எடுத்ததுக்கெலாம் கோவம் வருது அவருக்கு.
அவ்வளோ பணம் வச்சு அவ்வளோ இதாகி ஒரு சமாதானம் இல்லை. நம்ம கடற்கரைக்கு போனால் கொஞ்சம் காற்று வாங்கினா சமாதானமாக இருக்க நினைக்கும். அவன் கடற்கரை வீடே போட்டு உட்காந்துருக்கான், ஆனாலும் இன்னும் கிடைக்கல, சமாதானம் இல்லை மனசில். அப்போ ஆறுதலின் ஊற்று யாருன்னா நம்ம தெய்வம். அதான் அவருக்கு பேர் என்னன்னா ஆச்சரியமாக இருக்கு. அப்பா ஆச்சரியமானவரப்பா, இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு சமாதானம் அவர்கிட்ட போயிட்டு வந்தா அப்படியே ஹல்லேலூயா. அதை ருசிச்சவங்க, அதை டேஸ்ட் பண்ணவங்க, ஆமாம் ஐயா லேட்டாக முடிக்காருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமென். கூட ஒரு 10 நிமிஷம் பேசினா, ஏன்னா இது எங்கேயும் கிடைக்காது. இந்த ஆறுதல் வெளியே போனால் பழைய பிரச்சனை தான் நம்மளை துரத்திட்டு வரும். ஆமென். அந்த பழைய பேய் தான் நம்மளை துரத்திட்டு வரும், ஐயோ. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. அந்த வீட்டு கதவை நம்ம மூடி, அந்த ரூம் கதவை மூடி அங்கே முழங்கால் பண்ணிட்டு 2 பாட்டை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்படியே நம்ம ஆண்டவரை பாடி ஆவியான நடத்துகிற மாதிரி ஜோம் பண்ணா, ஒரு 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்தா இந்த உலகத்தையே நம்ம கமத்தி சாதிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லை? அது எங்கே கிடைக்கும் இந்த உலகத்தில்? ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும் ஆமென் சோத்திரம். தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படி சுத்துற பூமி இப்படி கூட சுத்த வைக்கலான்னு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க, அதுதான் ஆண்டவர் நமக்கு தர்ற ஆறுதல். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. அதனால தான் நம்ம தெய்வம் ஆச்சரியமானவர். ஒரு வண்டர்ஃபுல் காட் வி சர்வ், ஒரு மைட்டி காட். எவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான தெய்வம். அதை நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே நீங்கள் திங்க் பண்ணிங்க. இந்த உலகத்தில் எங்கே நமக்கு சந்தோஷம் கிடைக்குது? எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் அது கிடைக்குமா? ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்குமா? ஒரு ஆறுதல் கிடைக்குமா? ஆனால் இதுக்கு நிறைய பேருக்கு கிடையாதுங்க. நமக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, நமக்கு குழப்பம் இல்லாமல் இல்லை, நமக்கு தேவை இல்லாமல் இல்லை, எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்து மத்தியிலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, சரி கடைசியில் நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உலகத்தில் கோடியான மக்களுக்கு கிடையாது. பணம் படைத்தவனுக்கு, அரசியல் படைத்தவனுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. தன்னுடைய எங்கே போய் சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லா ஆறுதலின் ஊற்றாகிய தேவனை நீங்கள் விட்டுறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக அந்த தெய்வத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. அவரை இறுக பிடித்து கொள்ளுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் எனக்கு ஆறுதலாக இருக்கிறீர், அதற்காக நன்றி. இம்மட்டும் எனக்கு ஆறுதலாக இருந்தவர், இனிமேல் எனக்கு ஆறுதலாக இருக்கிறவர், நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3 பேருக்கு அவர் ஆறுதலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 1:1 வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாய நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தம். 3 காரியம் அதில் இருக்குது. என்னெல்லாம் சொல்லுங்க? சகோதரனாகிய தீமோத்தேயு, இல்லைன்னா ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு. 2வது கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபை. 3வது அகாய நாடு. 3 காரியம். 1 தனி மனிதன் தீமோத்தேயு, 2வது சபை கொரிந்து சபை, 3வது ஒரு நாடு. இது 3க்கும் ஆறுதல் நம்முடைய தெய்வன். ஹல்லேலூயா. தனி மனிதனுக்கும் ஆறுதல் அவர் தான், ஒரு சபைக்கும் ஆறுதல் அவர் தான், ஒரு நாட்டுக்கே ஆறுதல் அவர் தான். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்ல, ஆண்டவர் எலெக்ஷன் வருது, எங்கள் நாட்டை விட்டுறாதே ஆண்டவரே, எங்கள் தேசத்தை விட்டுறாதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடாமல் நம்மளை காத்தாரு. ஹல்லேலூயா. அந்த கிங் மேக்கர் பொசிஷனை வேற ஒரு கையில் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் போதே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, டே கிங் மேக்கர் நீ இல்லடா, கிங் மேக்கர் நான் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? கிங் மேக்கர் யாரு? சந்திரபாபு நாயுடு இல்லை. கிங் மேக்கர் யாரு? இரட்சகராக இயேசு. அதை இந்த எலெக்ஷன்ல நிரூபிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நம்ம தேசத்தை அவர் விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உண்மையிலே ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் உங்கள் சித்தம் எங்கள் தேசத்தில் நடக்கணும். உங்கள் சித்தத்துக்கு விரோதமாக எதுவும் நடக்கவே கூடாது.
அப்படிதான் நாங்கள் அழுதோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தத்தை செஞ்சிருக்கிறாரு, இனியும் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாடானாலும் சரி, இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை, முடிஞ்ச பிறகு பேசுவோம். நாடானாலும் சரி, ஒரு தனி மனிதனானாலும் சரி, ஒரு சபையானாலும் சரி, ஆறுதல் யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாட்டுக்கே ஆறுதல் இயேசு, ஒரு சபைக்கு ஆறுதல் இயேசு, ஒரு தனி மனிதனுக்கு ஆறுதல் இயேசு. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாட் a wonderful God. நீர் எவ்வளோ ஆச்சரியமானவர் சொல்லுங்கப்பா. நீ எவ்வளோ ஆச்சரியமானவரப்பா, நீர் எவ்வளோ ஆச்சரியமானவர். உங்களை புரியறதே எவ்வளோ ஆச்சரியம். ஹல்லேலூயா. இப்போ தீமோத்தேயு சபை, அகாயா நாடு, இது மூணையும் குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:6-7. 1 பேதுரு 1:6-7. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம்னு பைபிள் சொல்லுது. எவ்வளோ கஷ்டமான பைபிள், இப்படியா பேசுவாங்க? அல்லேலூயா. துன்பப்பட வேண்டான்ல சொல்லணும். நான் சொல்கிறது எதுவுமே புரியுது? அல்லேலூயா. இது என்ன துன்பப்பட நீ துன்பப்படு, உனக்கு தேவைதான் அப்படி சொல்லலை. துன்பப்பட வேண்டியது என்னது? அவசியம். ஏன் அப்படின்னா அதுக்கு பதில் அடுத்த வசனத்தில் இருக்குது. ஒரு பொண்ணு இருக்குது, அதை அதில் நிறைய அழுக்கு இருக்குது. அது பூமியிலேருந்து தோண்டி எடுக்கும் பொழுது அதில் நிறைய அழுக்கு இருக்கும், அது நிறைய அசுத்தங்கள் இருக்கும், நிறைய அதில் தேவையில்லாத ஒட்டி இருக்கும். என்னது ஒட்டி இருக்கும்? தேவையில்லாதது அதில் ஒட்டி இருக்கும். அப்போ அதை எடுத்து என்ன பண்ணுவான்னா அக்கினியில் தூக்கி போடுவான். அது அவசியமானது. ஹல்லேலூயா. எதுக்கு போடுறாங்க? அந்த பொண்ணு அப்படியே நாசமாக போட்டுன்னா இல்லை, அது பரிசுத்தமாய் மாற வேண்டும், அது இன்னும் விலையேற பெற்றதாக மாறணும். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்குள்ளே அகப்படும் பொழுது நீங்கள் போகிற அந்த சோதனையின் பாதைகள் உங்களை விலையேற பெற்றதாக மாற்றும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி சாட்சியில் சொன்னாங்க பாருங்கள், சில துன்பங்கள் கர்த்தர் நம்மை உருவாக்கத்தான். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், சில துன்பங்கள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்க, உங்களை உருவாக்க, உங்களை உருவாக்க. திஸ் இஸ் அ ப்ராசஸ். இது ஒரு உருவாக்குகிற ஒரு ப்ராசஸ் நடக்குது உங்களுக்குள்ளே. அதனால இது துன்பப்பட வேண்டியது அவசியம். சபையே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் முடியும் போது நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னா விலையேற பெற்றவங்களாக மாறுவீங்க. உங்கள் வேல்யூ கூடிரும். உங்கள் விசுவாச வேல்யூ என்ன செய்யும்? கூடும். உங்களுக்கு இருக்கிற வேல்யூ கூடும். ஒரு பொருளுக்குள்ள வேல்யூ கூட கூட என்ன ஆகும்? மதிப்பு கூட கூட என்ன ஆகும்னா, திருடன் அதை எப்போ தூக்கிட்டு போகலான்னு பார்ப்பான். அதனால தான் இயேசு சொன்னார், நான் திருடனை போல வர்றேன். எதுக்குன்னா விலையேற பெற்றதை தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் ஒரு நாள் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் திருடன் அல்ல, ஆனால் திருடனை போல வர்றாராம். திருடன் எதுக்கு வர்றான்? உங்கள் வீட்டுக்கு எதுக்கு திருடன் வருவான்? உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஓட்ட சைக்கிள் இருக்கும், அது முன்னும் ஓடாது பின்னும் ஓடாது, அதை தூக்கிறதுக்காக வருவான்? இல்லை, அவன் நேராக வீட்டுக்குள்ளே அவன் விலையேற பெற்றதை எடுக்க தான் திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வருவான். அப்போ இயேசுவும் சொல்கிறார், நான் திருடனை போல திரும்பவும் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் கர்த்தருக்காய் சகித்து நிலை நிற்கிற சில விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள், விலையேறப்பட்ட முத்துக்கள், விலையேறப்பட்ட பொன் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அம்மையின் மத்திய ஆகாயத்தில் அவர் நம்மோடு கூட அவர் ஆளுகை செய்கிறவராய். ஹல்லேலூயா. அதன் பிறகு இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் இந்த பூமியை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். விலையேற பெற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது முதல் ஆறுதல் ஆண்டவருக்கு யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா தீமோத்தேயுக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம படித்தோம். முதல் ஆறுதல் யாருக்கு அப்படின்னா தீமோத்தேயுக்கு. முதல் யாரு? சகோதரனாகிய தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு யாரு? நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடுறேன், நல்ல கவனமாக கவனிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபைக்கு போய் அங்கே ஒரு சபையை ஃபவுண்ட் பண்ணுறார். அங்கே ஒரு சபையை உருவாக்குறார். அப்போ அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலா அப்படின்னு 2 பேரை, 2 கணவன் மனைவியை, ஒரு குடும்பத்தை அவர் மீட் பண்ணுறாரு. அவங்க கூட இருந்து தொழில் செஞ்சு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த இடத்துக்கு யார் வருகிறார் அப்படின்னா ஏற்கனவே பவுலோடு மிஷனரி ஊழியத்துக்கு சென்ற தீமோத்தேயு அங்கே வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பவுல் அந்த இடத்துல சபையை கெட்டும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், தீமோத்தேயு ஒரு உதவியாக அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. இப்போ பவுல் ஏன் இதை செஞ்சார்? ஆமென். தீமோத்தேயு பவுல் சீலா வந்தோன்னா அவருக்கு ஒரு ஆவியில் ஒரு உற்சாகம் வந்துட்டு. ஏன் அப்படி வந்தது? ஆமென். ஆவியில் ஒரு வைராக்கியம். அது வரைக்கும் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் பவுல் தீமோத்தேயு வந்த உடனே ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்துட்டு. ஏன் தெரியுமா? இவர் இந்த கொரிந்து பட்டணம் போகும்போது, அந்த கொரிந்து பட்டணம் என்னன்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு இதாக காட்டுவேன், பிக்சரு, அதை நீங்கள் பாருங்கள். மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். இவருக்குள்ள ஒரு என்னதான் ஊழியம் செஞ்சாலும் எப்படி இந்த பட்டணத்தை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறதுன்னு ஒரு எண்ணம். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சீலாவையும் தீமோத்தேயும் கொண்டு வர்றாரு. இவர் தீமோத்தேயும் சீலாவையும் பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் இந்த ஊழியத்தில் உருவாக்கி கொண்டு வர ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கொரிந்திலும் என்னை பயன்படுத்துவார்னு ஆவியில் ஒரு பெரிய வைராக்கியம் அவர் வந்துட்டு. அல்லேலூயா. அப்போ தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. அவரை பார்க்கும் பொழுதே சோர்ந்து இருக்கிற ஆவியெல்லாம் எழும்பிடும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன். உங்களுக்கு புரியுதா? தீமோத்தேயு பார்க்குற பவுல் கூட கொஞ்சம் டல்லாக இருந்தால் அப்படி எழும்பிடுவார். அப்படிப்பட்ட அவனுடைய ஜெபமோ நடக்கையும் அவனுடைய ஜீவியமோ அப்படி ஒரு ஃபயரா நல்ல, அப்படி கிறிஸ்தவர்கள் அப்படி வாழணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம் பண்ணாலும் அப்படி ஒரு ஃபயராக இருக்கணும். சும்மா அப்படி உறங்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சும்மா என்ன வாழ்க்கை சோத்திரம் செய்வேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி நல்ல ஒரு பாட்டு பாடினாலும் நல்ல அப்படி உற்சாகமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், ஆவியில் எப்பவுமே அனலாக இருங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் பக்கத்தில் ஒரு அனல் அடிக்கணும், ஒரு ஃபயர் எரியணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபயர் இல்லை, எல்லா நாளும் ஒரு அனல் இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க ஆவியில் சோர்ந்து இருக்கிறவங்க எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு அந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் பவுல் கூட டக்குன்னு அப்படி வைராக்கி கொண்டுருவார். இவனை ஆண்டவர் எழுப்பின மாதிரி இந்த தீமோத்தேயு போல இங்கே ஒரு 1000 தீமோத்தேயு ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள, ஆவியில் வைராக்கியம் வந்துட்டு அவருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கை மாற நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னை அப்படி ஒரு மனுஷனாக நீங்கள் மாற்றணும். ஹல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் பவுல் தீமோத்தேயுவை கொரிந்து சபையில் விட்டுட்டு போகிறாரு. வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமா. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா?
தீமோத்தேயுவை பவுல் என்ன பண்ணாருன்னா கொரிந்து சர்ச்சில் விட்டுட்டு அவர் போயிட்டார், அடுத்த ஊழியத்துக்கு போயிட்டார். இப்போ பவுல் எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா தீமோத்தேயு பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, நம்ம எந்த ஆவிக்குரிய தகப்பனோடு வளர்றோமோ, யாரு கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் அவங்கள மாதிரி நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா, அப்படி மாறுவோம். உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்க, ஒரு வாரம் இந்த தம்பி மாதிரி என் கூட வந்து உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். எங்கே போனாலும் என் கூட வாங்க, அது வந்துடும். அது மனுஷனுடைய சுவாபம். பிரைஸ் தி லார்ட். பவுல் எப்படி ஜெபம் பண்ணுவார், எப்படி கை அசைப்பார், எப்படி ஊழியம் பிரசங்கம் பண்ணுவார், இதே மாதிரி அவன் பண்ணுறான் தீமோத்தேயு. ஏன்னா பவுலை பார்த்து 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 அவரோட இருந்து 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 பவுல் நடக்கிற மாதிரி அவன் நடக்கிறான், பவுல் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அவனை ட்ரெஸ் பண்ணுறான். பவுல் சொல்கிறார், என் நடக்கையை, கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கையை உங்களுக்கு அவன் ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அல்லேலூயா. எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பேசணும், எங்கே நடக்கணும், எங்கே பொறுமையாக இருக்கணும், எங்கே சிரிக்கணும், எங்கே அழணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கை. ரொம்ப ஆச்சரியம் தீமோத்தேயு பார்க்கும் பொழுது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையும் பின்பற்றுங்கன்னு சொன்ன ஒரே பரிசுத்தவான், அதுக்கு தகுதியில் ஒரே பரிசுத்தவான் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நினைக்கிறேன். அந்த மனுஷன் வாயை திறந்து சொல்கிறாரு, என் நடக்கையை இவன் ஞாபகப்படுத்துவான்னு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருப்பான். ஹல்லேலூயா. என்ன மாதிரியே அவன் இருக்கான்டா. ஜெராக்ஸ் இவன். பவுலுடைய ஜெராக்ஸ் யாரு? தீமோத்தேயு. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு. அதனால தான் பவுல் விட்டுட்டு போனார். ஏன்னா அந்த கொரிந்து பட்டணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, சாதாரண பட்டணம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா பிக்சரு. பயங்கரமான ஒரு பட்டணம், விபச்சார வேசித்தனம் நிறைந்த பட்டணம். அதில் ஒரு வாலிபன் பவுலில் வாழ்ந்தது போல அப்படி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறானா, உண்மையிலே இவனை நம்ம பாராட்டியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது பவுலை பாராட்டும் பொழுது தீமோத்தேயுக்கும் ஒரு பாராட்ட சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த தீமோத்தேயு. என் நடக்கையை உங்களுக்கு என்ன செய்வான்? ஞாபகப்படுத்துவான். அடுத்தது பாருங்க, இன்னொரு விசேஷம் அவனுக்குள்ள இருக்கு. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:10. தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானாகில் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த கொரிந்து சபை கொஞ்சம் கஷ்டமான சபை தான். இவ்வளவு அபிஷேகம் பெற்று ஒரு பவுலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவியில் நான் சொல்லுவேன் ஒரு பெரிய ஜாம்பவான். பவுல் பார்ப்பதற்கு ரொம்ப ஒல்லியாக அப்படியே சாதாரணமாக இருப்பார், ஆனால் ஆவியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அந்த மனுஷனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற இந்த தீமோத்தேயுக்கும் என்ன இருந்ததுன்னா பிரச்சனை இருந்தது. பிரச்சனை பாவிக்கு மட்டும் இல்லை, எரிகிறவனுக்கு தான் நிறைய பிரச்சனை. எரிகிறவன் என்னது? ஆவியில். பவுலை வெளிப்படுத்துகிற அளவுக்கு தீமோத்தேயு வேற எப்படி யாருக்கா சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல, அவருக்கு தெரியும், எனக்கு தெரியல. தீமோத்தேயு தானே சொல்லியிருக்க, வேற யாரும் அப்படி சொன்ன மாதிரி இல்லை. என் நடக்கையை ஞாபகப்படுத்துவான்னு தீமோத்தேயு தான் சொல்லியிருக்க. அவர் நிறைய அசிஸ்டன்ட் பாசஸ் உண்டு. ஆனால் தீமோத்தேயு ஆனால் அந்த மனுஷனை சொல்கிறார் பாருங்க, அவன் உங்ககிட்ட வந்தால் கொஞ்சம் பயம் இல்லாமல் அவனை நடத்துங்க. அப்போ இந்த மக்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க பவுலையும் தீமோத்தேயும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியில் வளர்ந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நிறைய சவால்கள் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் ஃபிசிக்கலாக சரி பண்ண மாட்டோம், நாங்கள் ஜெபத்தில் ஆவியில் போய் சரி பண்ணுவோம். சொல்கிறவங்க எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வர்ற முன்னாடி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு சிலருடைய கண்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சில சொப்பனங்கள் மூலமாக, தரிசனம் மூலமாக வார்னிங் தருவார். இது நடக்க போகுதுன்னு, இது நடக்க போகுதுன்னு சொல்லுவார். உங்கள் கண்களை திறப்பார். புரியுதா? உங்கள் கண்கள் மேலானதை பார்க்குற கண்கள் உங்களுக்கு தருவார். அப்போ அது ஆவியில் நடந்தது
இங்கே நடக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் எடுக்கும், இன்னும் 2-3 நாட்கள் எடுக்கும், இல்லை 2-3 மாதம் எடுக்கும், இன்னும் 2-3 வருஷங்கள் கூட எடுக்கும். ஆனால் அதில் நீங்கள் முதல்ல நீங்கள் ஜெபத்தில் இருந்து நீங்கள் அது ஆவியில் அந்த கிரியைகளை ஜெயம் எடுத்து அதை அங்கேயே சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அப்படின்னா அது இங்கே நடக்காது. அப்படின்னா இங்கே என்ன செய்யாது, நடக்காது. இல்லை நீங்கள் அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அவன் அவ்வளவு பெரிய தீமோத்தேயு, அவ்வளோ பெரிய ஆவியில் உன்னத அனுபவங்களை பெற்ற தீமோத்தேயுட்ட பவுல் சொல்கிறாரு, கொரிந்து சபையை பார்த்து, அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாத இருக்க பாருங்கள். ஏன்னா அவன் நிறைய நேரங்களில் பவுல்கிட்ட புலம்பியிருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, ஹல்லேலூயா, ரொம்ப சவாலாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. தீமோத்தேயு எப்படி இருந்திருக்கு சொல்லுங்கள்? பயம் இருந்திருக்கு. எப்படி பண்ண போகிறேன், எப்படி வாழ போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எப்படி இந்த ஊழியத்தை நடத்த. ஹல்லேலூயா. இத்தனைக்கும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அடுத்த வளர்ச்சி பாருங்கள், அவனுக்கு என்னுடைய கர்த்தருடைய கிரியை கூட நடப்பிக்கிறான். அவன் பவுலை போல் பிரசங்கம் பண்ணுறது இது கூட இல்லை, பவுலை போல் பிசாசும் வரட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கிரியை, வியாதிகளை சுகமாக்குறது, முடவரை நடக்க பண்ணுறது, பேய்களை துரத்துறது, கிரியைகள். அவ்வளோ வளர்ந்த ஒரு தீமோத்தேயு பவுல் சொல்கிறாரு, ஒரு 2 கொரிந்தியர் எழுதும் பொழுது, தீமோத்தேயு உனக்கும் என்ன வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஆறுதல் வேணும். ஹல்லேலூயா. நீ ஆவியில் நல்லா வளர்ந்துருக்க, நல்லா ஜெபம் பண்ணுற, நீ என்ன மாதிரி நடக்கிறது மட்டும் இல்லை, என்ன மாதிரி கிரியையும் செய்கிற. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டங்க. சில முற்பிதாக்களோட நம்ம பழகுவோம் பாருங்கள், சில பரிசுத்தவான்களோட, அவங்க கேரக்டர் நமக்கு ஒட்டும், அவங்கள மாதிரி நம்ம நடப்போம், பிரசங்கத்தில் கூட சிலர் அவங்கள மாதிரி வந்துடும். ஆனால் அவங்கள மாதிரி கிரியை நடப்பிக்க ரொம்ப கஷ்டம். அவங்க செய்கிற அந்த டெலிவரன்ஸ் இதெல்லாம் நடத்த ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம ஆவியில் வளரணும். அவங்கள மாதிரி நமக்கு பேச முடியும், அவங்க மாதிரி பிரசங்கம் பண்ணிடலாம், அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுடலாம். ஆனால் அவங்க செய்கிற கிரியை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் கிரியையும் நடப்பிக்கிறவன். ஆனாலும் பவுல் சொல்கிறார், உனக்கும் என்ன வேணும், ஆறுதல் வேணும். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ ஆவியில் வளர்ந்துனா இனி ஒன்றுமே இல்லை, அப்படி இல்லை. அவனும் தெய்வ சமூகத்தில் போய் தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆணோட சமூகத்தில் ஆறுதல் பெற அப்போ ஊழியத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. 2வது ஆறுதல் யாருக்கு அப்படின்னா சபைக்கு. 2வது ஆறுதல் யாருக்கு? சபைக்கு. 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் இது நான் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டில் போகிறேன். பாருங்கள், கொரிந்து சபை, நீங்கள் டக்குன்னு எழுதுறீங்களா? எழுதுறவங்க மட்டும் எழுதி கொடுங்க. 1 அதிகாரத்திலேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் கொரிந்து சபையில் பிரிவினை இருந்துச்சு. என்ன பிரிவினை? ஒரு குரூப்பை சொல்லும் நான் பவுலை சேர்ந்தவன், இன்னொரு குரூப்பை சொல்லும் நான் அப்போலோவை சேர்ந்தவன், இன்னொரு குரூப்பை சொல்லும் நான் பேதுருவை சேர்ந்தவன், இன்னொரு குரூப்பை சொல்லும் நான் இயேசுவை சேர்ந்தவன். இப்படி அந்த சபைக்குள்ளே என்ன நடந்ததுன்னா பிரிவினைகள் இருந்தது. பவுலை டக்குன்னு அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய பிரிவினைகள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 4ஆம் அதிகாரம் வாசிக்க முடிகிறது. 5ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா விபச்சார வேசித்தனங்கள் போன்ற பயங்கரமான பாவங்கள் சபைக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாம். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணுமா பண்ணாண்டாமா, கல்யாணம் பண்ணவன் பரிசுத்தவானா இல்லை கல்யாணம் பண்ணாதவன் பரிசுத்தவானா, இப்படி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போய் கொண்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் சாப்பிடலாமா, என்ன சாப்பிடணும், விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பெண்களை பற்றி, பெண்கள் ஆராதனை செய்யலாமா, ஊழியம் செய்யலாமா, அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி எப்படி நடத்தணும், கர்த்தருடைய பந்தி எப்படி செய்யணும், அதில் ஒரே குழப்பம். ஹல்லேலூயா. அப்புறம் ஆவியின் வரங்கள் ஒரே குழப்பம். 10 பேரை வியாக்கியானம் சொன்னால் இன்னும் சேர்ந்து எல்லாம் ஒன்று போகல. ஆவியின் வரங்களை சரியாக பயன்படுத்த தெரியாத கிரியைகள். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அன்பை பற்றி பேசுகிறார். அப்போ அன்பும் அங்கே இல்லை, அன்பும் இல்லை. 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார், மரித்த உயிர்த்தெழுதலை பற்றி. அதுலேயும் சந்தேகம், மரித்த உயிர்த்தெழ முடியுமா, இப்படி கொரிந்து சபையில் எத்தனை பிரச்சனை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 10-15 பிரச்சனை அங்கே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையே தாங்காது. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி ஒரு மனுஷன் ஊழியம் செய்யணும், உண்மையிலே பெரிய ஹல்லேலூயா, பெரிய சாதனை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த கொரிந்து சபைக்கும் அவர் பேசுகிறார்,
நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே முறுமுறுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று பண்ணுங்கள், தேவ சமூகத்திலிருந்து ஆறுதல் பெற ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்தினை அதை டேஸ்ட் பண்ணுங்கள். தேவ பிரசன்னத்தில் உள்ள அந்த இதை நீங்கள் இது பண்ண. அதனால் நல்லா கவனிங்க. எப்போவுமே ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அதை சொல்லி இதை சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இல்லாமல் தேவ சமூகத்தில் இருந்து வருகிற அந்த ஆறுதலை நம்ம ருசிக்க ஆரம்பிக்க நம்முடைய சிந்தைகள் குணமாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது அகாய நாடு. மூன்றாவது என்னது? அகாய நாடு. இந்த அகாய நாடுனா என்ன? இது அகாய நாடு. இது என்ன நாடு? அகாய நாடு. இதில் ACHAIA போட்டிருக்கான். இது என்ன நாடுனா அகாய நாடு. இது முக்கியமான 2 பட்டணங்கள் அதில் இருக்கும். அந்த கீழே கலர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது அத்தேனை பட்டணம், கொரிந்து பட்டணம். முக்கியமான இந்த பட்டணம். சரியா? சரி, இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த அகாய நாடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டிலையும் பல இடங்களில் அவர் ஊழியங்களை செஞ்சுருக்கிறார், ஊழியங்களை ஆரம்பித்து நடத்தியிருக்கிறார். அந்த நாட்டுக்கு அவர் ஒரு ஆறுதலை அவர் பேசுகிறார். அந்த நாட்டுக்கு என்ன பேசுகிறாரு? ஆறுதலை அவர் பேசுகிறார். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அகாய நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பட்டணம் என்னென்னா கொரிந்து பட்டணம். முக்கியமான பட்டணம் என்ன பட்டணம்? சத்தமாக சொல்லுங்கள். கொரிந்து பட்டணம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் கொரிந்து பட்டணம். வெளியே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு 3Dயில் இது ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிடைக்கிற அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் எடுத்து 3Dயில் இந்த பட்டணத்தை எவ்வளவு பெரிய பட்டணமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய, இன்னும் அது முடியலை. இந்த மேப்பை இந்த பிக்சர் அது காணலை. ரொம்ப பெரிய பட்டணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கொரிந்து பார்த்தீங்களா, இந்த அத்தேனே அப்படின்னு போட்டிருக்கா, அந்த கொரிந்து போட்டிருக்கா. நல்லா கவனி, எல்லாருக்கும் புரியுதா? சரி, இதில் நடுவில் பார்த்தீங்க, இது எதுக்கு நடுவில் இருக்குது? இந்த கொரிந்து பாருங்கள், ஒரு ஐலண்டு மாதிரி இருக்கா. ஒரு ஐலண்டில் என்ன சொல்லுவாங்க? தீவு மாதிரி இருக்கா. ஒரு தீவு மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு சின்ன பாதை இருக்குது, குட்டியாக. தெரியுதா? குட்டியாக ஒரு பாதை இருக்கா. குட்டியாக ஒரு பாதை இருக்குது. இப்போ கப்பல் பிரயாணம் பண்ணி வர்றவங்க அந்த இப்போ மேலேருந்து வர்றாங்கன்னு வைங்களேன், மக்கதோனியாவிலேருந்து வராங்கன்னு வைங்களேன். இப்போ சுற்றி அந்த பக்கம் போகணும். இப்போ அத்தேனை போகணும், இல்லைன்னா வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்க 250 மைல் அந்த கடலுக்குள்ளே சுற்றணும். கடந்து 250 மைல் அந்த கடலுக்குள்ளே சுற்றி அந்த இன்னொரு பட்டணத்துக்கும் அந்த பக்கம் போகணும். இப்போ அதுவும் போனால் சேஃப் கிடையாது. நிறைய இடத்துல சுழல் காற்று அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொரிந்துக்கு வருவாங்க. இந்த கொரிந்துக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வருவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா இஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? இஸ்துமஸ். இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா, இதில் அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, சின்னதாக. இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு கலரில் போடுவாங்க. இதில் வருவாங்க. இதில் அந்த முக்கில் கப்பல் விடுவாங்க. எந்த முக்கில்? அந்த பக்கம் கப்பலை விட்டுட்டு ஒரு சின்ன கட்டையை வச்சோ இல்லைன்னா கீழே ஏதாவது கொடுத்து ஒரு சின்ன இடம், இஸ்துமஸ்ன்னு சொல்கிறது ஒரு சின்ன இடம், ஒரு ரோடு மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி பிரயாணம் படி போகணும். அந்த பக்கம் அந்த கப்பலை உருட்டி அந்த பக்கம் கொண்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த பக்கமும் கப்பல் வருது, அந்த பக்கமும் கப்பல் வருது. அப்போ கப்பல் நிற்கிற இடம் என்ன இடம்? துறைமுகம். ஒரு பெரிய துறைமுகம். துறைமுகம் உருவாக நிறைய என்ன ஆகுது? ட்ரேடு உண்டாகும். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? புரியலன்னா கையை தூக்குங்க. புரியல? இப்போ கவனிங்க, இந்த நடுவில் ஒரு இடம் இருக்குது. இந்த பக்கம் கப்பல் போட்டை என்ன பண்ணுவாங்க? தள்ளி கொண்டு வருவாங்க. இன்னொரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோத்திரம் இல்லை பாருங்கள், அந்த போட்டை தள்ளி கொண்டு வராங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு இருக்கும். எங்கே போச்சு? ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கும் அந்த பகுதியில். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க? இடையில கட்டைகளை போட்டு அந்த கப்பலை இந்த மாதிரி கயிறு இழுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுவாங்க. புரியுதா? நடுவில் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த பக்கம் ஆரம்பிக்கிறது, அந்த பக்கம் ஆரம்பிக்கிறது என்னது? ஒரு பெரிய துறைமுகம் மாதிரி இருக்கும். ஒரு ஆமாம், அடிமைகள் வச்சு அதை இழுத்துட்டு வருவாங்க. அதை துறைமுகம் மாதிரி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ துறைமுகம் வந்தோன்னு என்ன ஆகுமோ? நிறைய வியாபாரங்கள் நடக்கும். என்னாகும்? நிறைய வியாபாரங்கள் நடக்கும். நிறைய வியாபாரங்கள் நடக்க என்ன நிறைய வரும்? பணம் நிறைய வரும். என்ன வரும்?
பணம் நிறைய வரும். பணம் நிறைய வர வர என்ன வரும்? கூடையே சேர்ந்து பாவமும் நிறைய வரும். பணம் நிறைய வர என்ன வரும்? ஆமாம், பாவமும் கூட நிறைய சேர்ந்து வந்துட்டு இந்த அத்தனை இந்த கொரிந்து பட்டணத்தில் பாவம் மிகப்பெரிய தலை விரித்து ஏடா. ஏன்னா உலகம் எங்கிலும் இருக்கிறவன் ட்ரேடிங்காக இந்த பக்கத்தோடைய வந்து அந்த பக்கம் கப்பலை விட்டுட்டு போக மாட்டான். அவன் இறங்கி கொரிந்தில் ஒரு ரவுண்ட் அடித்து அங்கே 2 நாள் ஸ்டே பண்ணி அங்கே என்னெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு கப்பல் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போவான். அங்கேருந்து வரவனும் திரும்பவும் கொரிந்தில் லேண்டு பண்ணி அங்கே என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் அட்டுலியமாக பண்ணிவிட்டு அவன் அந்த பக்கம் போவான் தெக்கமாக்க. ஹல்லேலூயா. இப்படி இவனுங்க இந்த தேசத்துலேருந்து பல தேசங்கள்லேருந்து வந்து அந்த இடத்துல தங்குற மாதிரி அந்த கொரிந்து ஒரு பிரபலமான பணம் செழிக்கிற வியாபாரம் நடக்கிற, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வருவான். சில பொருள் என்ன பண்ணுவான்? கொரிந்திலே விற்றுருவான். அப்போ எக்ஸ்போர்ட் பொருள் வருது. அப்போ அது எக்ஸ்போர்ட் பொருள் வாங்குறதுக்கு வேற நாட்டிலேருந்து வருவான். கொரிந்தில் அந்த அது கிடைக்குதான் இது கிடைக்குதான்னு. ஹல்லேலூயா. அப்போ இப்படி வியாபாரம் செழிக்க, பணம் செழிக்க, இவனுக்கு கை கால் ஓடலை, பாவம் பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு விக்கிரக கோயில் உண்டு. அதுக்கு பேர் அஃப்ரோடைட்னு சொல்லுகிற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு கோயில். இன்னைக்கு அந்த கோயிலினுடைய இடிபாடுகள் இது. இன்னைக்கு அந்த கோயிலுடைய இடிபாடுகள் இது. அந்த அஃப்ரோடைட் சொல்கிற அந்த கோயிலுக்குள்ள 1000 பூசாரிகள், 1000 பெண் பூசாரிகள். 1000 பேரும் பூசாரி கிடையாது, 1000 பேரும் விபச்சார தொழில் பண்ணுறவங்க. அப்படிப்பட்ட பெண் பூசாரிகள் இந்த கோயிலுக்குள்ளே உண்டு. இங்கே இருந்து இந்த வெளிநாடுல அங்கங்கே வர்ற இந்த தேசத்தில் விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி பயங்கரமாக தலை விரித்து ஆடி. ஹல்லேலூயா. இப்படி அது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டேடியம். இந்த மாதிரி ஸ்டேடியம் இன்றைக்கி கூட நான் பார்க்கல, நான் இனி எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டேடியம் அன்னைக்கே கட்டி வச்சு இது மேலேருந்து பார்க்குற வியூவு. கீழே பாருங்கள், அங்கே ரன்னிங் ரேஸ் ஓடுறது, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் கட்டி குதிரை ரேஸ் நடத்துனாங்க. வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். இப்படி பல இது வந்து தேட்டர். கீழே நாடகம் நடிப்பாங்க, மேலே உட்காந்து அவங்க கவனிப்பாங்க. நாடகங்கள், களியாட்டங்கள். இப்படி களியாட்டங்களுக்கும் கேம்ஸுக்கும் நேரத்தை போக்குறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாவற்றுக்கும் பணத்தை விரயமாக்கி செலவு பண்ணி, என்னத்துக்கு பணம் செலவுன்னு தெரியாமல் எல்லா விபச்சாரம், வேசித்தனமும் அந்த தேசத்தில் தலைவரிச்சு ஆடிக்கொண்டிருந்த நாட்கள். ஹல்லேலூயா. இந்த கொரிந்து பட்டணத்துக்கு கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே கொண்டு போய் ஆண்டவர் ஆமென் அங்கே தீமோத்தேயை வச்சு அப்போ பயன்படுத்துகிறான். அந்த தீமோத்தேங்கிற வாலிபன் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே அவனை போல வாழ்வதற்கு யாரும் கிடையாது. ஆமென் சோதரம். சர்ச்சிலேருந்து வெளியே கால் எடுத்து வச்சா பாவம் செய்வதற்கு பல வழிகள் உண்டு. சபைக்குள்ளே விபச்சார ஆவிகள், சபைக்குள்ளே வேசித்தன ஆவிகள். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே பயங்கரமான குழப்பங்கள், போராட்டங்கள், ஒரு ஒழுக்கம் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த ஒரு முறை கிடையாது. எல்லாம் தலை தெரிச்ச ஆட்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கடுமையான இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஆமென் ஒரு ஊழியத்தை செஞ்சு அங்கே பயங்கரமான கிரியைகளை செஞ்சு அங்கே அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அந்த சபை ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவர்களை கர்த்தர் கிருபையால் நிரப்பி அங்கே அந்த சபையில் ஆவின் வரத்தை கர்த்தர் ஊற்றி அந்த சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பாவத்தை ஜெயிக்கிறதற்கு, இந்த பாவம் நிறைந்த கொரிந்து பட்டணத்தில் வாழ்கிற இந்த அகாயா நாடு, அத்தேனை பட்டணம், அது இன்னும் மோசம், அது நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. இந்த மாதிரிப்பட்ட அகாய நாட்டில் வாழ்கிற இந்த ஜனத்துக்கு சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக வாழணுமா, தேவ சமூகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சியை பெற்று அனுபவிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கிடைக்கிற சந்தோஷம், தேவ சமூகத்தில் கிடைக்கிற ஆறுதல், அங்கே கிடைக்கிற மகிழ்ச்சி, அதை ருசிக்கிறவர்களாக, அந்த ஆறுதலை பெறுகிறவாங்க, அந்த அபிஷேகத்தை பெறுகிறவர்களாக நீங்கள் மாறும் பொழுதுதான் இந்த பொல்லாத கொரிந்து பட்டணம், இந்த பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்க கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதனால அகாய நாட்டில் உள்ளவங்களே, உங்களுக்கும் கர்த்தருடைய ஆறுதல் வேண்டும். ஹல்லேலூயா. பணம் இருக்கு, பிசினஸ் நடக்கு, நிறைய வசதி இருக்கு, அதனால ஆமென் சோத்திரம் தலகால் புரியாம ஓடாதீங்க. உங்களுக்கும் கர்த்தருடைய ஆறுதல் தேவையா இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆறுதலை பெற நான் என்ன செய்யணும்? இந்த ஆறுதலை பெற என்ன செய்ய? நல்ல கவனிங்க.
இந்த செய்தியை நான் ஒரு நாள் எடுத்துட்டு, எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் பேசினார், செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் பேசினார். நான் அப்படியே உட்காந்து, ஆண்டவரை என்ன பேசுகிறது, இதை எப்படி நான் கொண்டு போகிறது அப்படின்னு நான் நல்லா தூங்கிட்டேன், படுத்து தூங்கிட்டேன். ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிறார் என்கிட்ட, நீ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை பேசணும். அங்கே அந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதம் வரும்ல, அதை நீ பேச. சொப்பனத்தில் எனக்கு வருது, ஓடுது. சொப்பனத்தில் பிரசங்கம் வாங்கிட்டு ஆண்டவர் தர்றாரு, இதை பேசு, இதை சொல்லு. ஹல்லேலூயா. அதனால் அதை மட்டும் படிச்சிடலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவை ஒரு அசிரிய படை கொள்வதற்காக வருகிறது. அங்கே எலிசா வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அந்த அசிரிய படை அந்த மலையை சுற்றிலும் நிற்கிறது. அசிரிய படை மலையை சுற்றிலும் நிற்குது. ஹல்லேலூயா. அங்கே எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் எழும்பி வாடுறான், வெளியே வந்து பார்க்குறான், ஒரு பெரிய படை சுற்றி நிற்குது. அவன், ஆண்டவரே நம்ம சாக போகிறோம், ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு அவன் கத்தி கத்தி அழுறான். அப்போ எலிசா சொன்னார், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆமேன் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து, ஆமேன் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு வசனம் வரும் பாருங்க, நான் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். 16ஆம் வசனம், அதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்போம் அதிகம். அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறங்க, இந்த வேலைக்காரங்க கண்ணை திறங்க. அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். எலிசாவை சுற்றிலும் அந்த மலை எங்கிலும் அக்கினி மயமான ரதங்கள், குதிரைகள், உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் அக்கினி மயமாக நிற்கிறாங்க. ஓ ஹல்லேலூயா. அசிரிய படையிலேருந்து 10,000 வந்திருந்தா அங்கே லட்சக்கணக்கில் நிற்கி தேவ தூத கூட்டம் அக்கினி ரதத்தோடு வந்து நிற்கிறாங்க. மைட்டி லார்ட், ஹல்லேலூயா. வாட் a wonderful Lord we serve. எவ்வளோ மகித்துவமுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஸ்தோத்திரம், இந்த பட்டணத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் கண் குருட்டாட்டம் பண்ண கர்த்தர் செய்தார். இன்றைக்கி கவனிங்க தெய்வ பிள்ளைகள், நீங்கள் தனி மனிதனானாலும் சரி, சபையானாலும் சரி, ஒரு நாடானாலும் சரி, கர்த்தருடைய ஆறுதலை பெறணுமா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறோமா, உங்களுடைய கண்ணு திறக்கணும். உங்கள் கண்ணு திறக்கணும். என் கண்ணு நல்லா திறந்தானே இருக்குது, நான் கண்ணு வச்சு பார்க்க தானே செய்கிறேன். இல்லை, உங்கள் ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நீங்கள் ஆவியில் சில விஷயங்களை பார்க்குறவளாய் மாறணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியில் உங்கள் கண்கள் திறந்து, ஆமேன், ஒரு எசேக்கியேலை போல கர்த்தர் என்னை ஆவியில் எடுத்து சென்றார், நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லணும். அப்படி மாறணும். இது எப்படி கிடைக்கும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருங்க. அப்பொழுது ஆவியில் நீங்கள் சில விஷயங்களை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் காட்டுவார். சில நன்மை, சில காரியங்களை உங்களை ஆவியில் கொண்டு போய் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். சில பிரச்சனைகளுக்கான அந்த ரூட்டை உங்களுக்கு காட்டுவார். இதுதான் அதோடைய பிரச்சனைன்னு உங்களுக்கு காண்பித்து தருவார். உங்கள் கண்கள் திறக்கப்படணும். இன்றைக்கி கண்ணு திறக்காததுனால தான் கர்த்தரை நேசிக்க முடியல, தெய்வ சமூகத்தை நேசிக்க முடியல. நம்ம உலகத்துக்காக வாழ்கிறோம், உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோம். பணம், பொருள், காசு, உலக இச்சை, பாவம், விபச்சாரம், வேசித்தனம்னு இன்றைக்கி உலகம் ஏன் ஓடுதுன்னா கண் சுருகி போன குருடர்கள். ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை அடைச்சி வச்சிருக்கிறான். இன்றைக்கி நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப வேலையில் அப்படியே கண்களை திறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் கண்ணை திறங்க, என் கண்ணை திறங்க. ஹல்லேலூயா. நானும் ஆமேன் சில ஹல்லேலூயா ஆவியில் சில ஆழங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். தெய்வ பிள்ளைகள், ஆமேன், ஹல்லேலூயா.
சில நேரங்களில் நம்ம பாவத்துக்கு பின்னாடி ஓடுகிறோம், உலக அசுத்தத்துக்கு பின்னாடி ஓடுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அருவருக்கிறது சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களா? கண்ணு திறக்கப்படட்டும், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமேன், 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 ஆமேன். நமக்கு தேவ சமூகத்தின் ஆறுதல், தேவ சமூகத்தின் அந்த மகத்துவம் நமக்கு தெரிய நம்ம கண்கள் ஆண்டவர் திறப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம கண்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிற சில பொல்லாத ஆவிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத கிரியைகள் ஆமென் நம்முடைய ஜனத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மையை நினைக்க முடியல, தெய்வத்தை பார்க்க முடியல, ஜெபிக்க முடியல. எப்பொழுதும் உலகத்தையே பார்த்துட்டு, உலக பிரச்சனையை பார்த்துட்டு உலகத்தையே நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. கர்த்தாவே, ஆண்டவரே, ஜனத்துடைய கண்களை திறந்தருளோ, ஜனத்துடைய கண்களை திறந்தருளோ, பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளோ. ஆமென், 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 ஆமென். இவர்கள் ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்ப்பார்களாக, இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்ப்பார்களாக, இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்ப்பார்களாக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயற்கையில நடக்கதையே பார்த்துட்டு இருந்தா நம்ம சோர்ந்து போய் நம்ம விழுந்து போயிடுவோம். ஆமாம், இந்த நேச்சுரல் வேர்ல்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, இங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம கண்கள் திறக்கப்படணும். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை பார்க்கிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கண்கள் கிடைக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆராதனை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கேளுங்க. பாக்கியமான அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலவங்களால ஆவியில் நாங்கள் பார்க்க முடியல, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்களால் பார்க்க முடியல. எப்பவுமே இல்லாததையும் பிரச்சனையும் குழப்பத்தையும் சோர்வையும் பாவத்தையும் அசுத்த இதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஏசப்பா என் கண்ணை திறங்கப்பா, நான் அந்த இயற்கை அப்பாற்பட்டு பார்க்குறவனா மாற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. பைபிளில் பாருங்க, உலகத்தை ஜெயிச்சவங்களை பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுல இருந்து நீங்க பாருங்க, எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்க்கிற ஒரு விசுவாச கண்கள் அவங்களுக்கு இருந்தது, ஒரு ஆவிக்குரிய கண்கள் அவங்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் பத்மு தீவிலையும் அந்த சீஷனால் வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. எசேக்கியேலால பாபிலோனில் இருக்க முடிந்தது, தானியேலால அந்த சிறையிருப்பில் ஜெயிக்க முடிஞ்சது, யோசேப்பால பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சது. காரணம் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்க்கிற பரிசுத்த கண்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இல்லை, எனக்கு நடக்காது, இது வராது, இது இப்படிதான், இப்படி பேசாதீங்க, இப்படிப்பட்ட கண்கள் நம்மளை விட்டு மாறி போகட்டும். மைட்டி ஜீசஸ். ஓ ராபா ஷிட்டா ராந்தா ராபா. அது ஒரு பொல்லாத கட்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு பார்ப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜெப வேலைகள் ஆச்சரியமாய் மாறட்டும். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காக எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கடன் பாரங்கள் மாறட்டும், வட்டி கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிசாசு போராட்டங்கள் மாறட்டும், அசுத்த வல்லமைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு மாறட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதான கட்டளையிட கடவர். தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆறுதலால் நீங்கள் அனுதினமும் நிரப்பப்படுவீர்களாக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.